அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனம் இப்படியாய் சொல்கிறது. வாரத்தில் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்துல யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த அந்த நாளிலேயே அதிகாலையிலேயே மக்தலேனா மரியாளுக்கு தரிசனமானார். அந்த மக்தலேனா மரியாளை போய் சீஷர்களுக்கு சொல்லும்படி அறிவிக்கும்படி அனுப்பினார். அவர் உங்களுக்கு முன்பாக கலிலே போய் கொண்டிருக்கார் என்றும் சொல்லும்படி சொன்னார். அதுபோலவே அன்றைக்கு சாயங்கால வேளையிலேயே அவர்கள் கூடியிருக்கிற அந்த இடத்துல ஆண்டவர் தரிசனமாகிறார் என்று பார்க்கிறோம். வாரத்தில் முதல் நாளாகிய அன்றைய தினமே சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்துல அவர்கள் யூதர்களுக்கு பயந்ததினாலே கதவுகள் பூட்டியிருக்கையில் கதவுலாம் தாப்பால் போட்டுட்டு கதவுக்குள்ளார பயந்து உட்காந்துக்கிறாங்க பாருங்க. அப்போது இயேசு கிறிஸ்து திடீர்னு வந்து நடுவில் நிற்கிறார். உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். எனக்கு பிரியமானவர்களே, குழப்பமாய் கலங்கி வழியெல்லாம் பயந்து பேசி கொண்டு போன எம்மாவசேஷரோடு கூடவே நடந்து இயேசு வசனங்களை சொல்லி திடப்படுத்தினார். அவர்களோடு கூட பந்தி அமர்ந்தார். அவர்களுடைய பயத்தை எல்லாம் போக்கினார். அவர்கள் திரும்ப எருசலேமுக்கு போய் சொல்கிற பொழுது அங்கே அவர் ஆண்டவருக்கு முன்பாக தரிசனமாய் உங்களுக்கு சமாதானம் என்று சமாதானத்தை கொடுத்தார். இங்கே கூடியிருக்கிற அந்த மக்கள் மத்தியில், சீஷர்கள் மத்தியில் அவர் தரிசனமாகிறார். அவர்கள் பயந்து இருக்கிறாங்க. அதெல்லாம் பூட்டி வச்சுன்னு உட்காந்துக்கிறாங்க. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அவருடைய பயத்தை போக்குகிறார். அவர்களுக்கு சமாதானத்தை கூறுகிறார். நாம் பார்க்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில் எந்தெந்த காரியத்துக்காக நாம் கதவுகளெல்லாம் பூட்டி வைத்து கொண்டு மக்களுக்கு பயந்து கொண்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? சில சம்பவங்களுக்காக, சில மனுஷர்களுக்காக, சில காரியங்களுக்காக நாம் பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இந்த காலை வேளையில் எனக்கு அருமையான சகோதரி சகோதரியே, ஆண்டவர் இயேசுவை நோக்கிப்பார். அவர் உன் வாழ்க்கையில் வந்தால், உன் உள்ளத்தில் வந்தால் அவர் உனக்கு சமாதானத்தை கொடுப்பார். அந்த சமாதானத்தை தான் கல்வாரி சிலுவையில் சம்பாதித்தார். அதைத்தான் உயிர்த்தெழுந்த பிற்பாடு எல்லாருக்கும் சொல்லிக் கொண்டு வருகிறார். உங்கள் வாழ்க்கையில் உங்கள் பயத்தை போக்குவார், உங்களை தைரியப்படுத்துவார், உங்கள் உள்ளத்தில் சமாதானத்தை கொடுப்பார். அந்த சமாதானம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். அது உலகம் கொடுக்குற பிரகாரம் அல்ல. என் சமாதானத்தை கொடுப்பேன் என்று சொன்னார்ல, கொடுக்கிறேன் என்று சொன்னார்ல, கொடுக்கிறேன் என்று சொன்னார், கொடுப்பேன் என்று சொன்னார், கொடுக்கிறார். கொடுக்கிறேன் என்று சொன்னார் பாருங்கள். அப்போது உயிர் தெழுந்த பிற்பாடு அதை கொடுக்கிறார். நாம் அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் சமாதானம் தான் தேவை. உண்மையிலேயே சொல்கிறேன், அநேக விஷயங்களை குறித்து நாம் எப்பொழுதுமே கவலைப்பட்டவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபித்து தீர்மானங்களை எடுப்பது கிடையாது. நம்ம இஷ்டத்துக்கு நம்ம நடக்கிறோம், செய்கிறோம். அப்போது தேவையில்லாத பொம்புகளை, வேதனைகளை வரவழைத்துக் கொள்கிறோம். பிற்பாடு நாம் குழம்பி கலங்கி சமாதானம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுதான் நமக்கு ஆண்டவர் தேவை. இப்படிப்பட்ட சூழ்நிலையே உங்களுக்கு இயேசு தேவை. இயேசுவே என் உள்ளத்திலே வாரும், என் வாழ்க்கையில் இருக்கிற சந்தேகங்களை, குழப்பங்களை எடுத்துக்கொடும், என் பயத்தை நீக்கும், எனக்கு சமாதானத்தை தாரும் என்று அவரை நோக்கி பாருங்கள். உங்களுக்கு சமாதானத்தை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த சமாதானம் உங்களில் என்னென்னைக்கும் தங்கியது. எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, அன்பின் ஆண்டவரே, இயேசுவே ஆவியானவரே, இன்றைக்கும் இந்த காலை வேளையிலே சுவாமி நாங்கள் தியானித்திருக்கிற யோவான் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மத்தியிலே வாரும், எங்கள் குடும்பத்திலே வாரும், எங்கள் உள்ளத்திலே வாரும், எங்களுக்கு சமாதானத்தை தாரும். எங்களுக்கு உண்டாயிருக்கிற பயம், கலக்கம், சந்தேகம் எல்லாவரையும் எடுத்துக்கொண்டு தெளிந்த புத்தி எங்களுக்கு தாரும். பரிசுத்தாவின் வல்லமையினாலே எங்களை நிரப்பும். அந்த நாளிலே நீர் ஆண்டவரே அந்த அறையிலேயே உங்களுடைய சீஷர்களுக்கு பரிசுத்தாவியை கொடுத்தீர். அவர்களை உலகமெங்கும் போய் சுவிசேஷம் அறிவிப்பதற்காக அனுப்புவதற்கு ஆயத்தப்படுத்தினீர். அந்த ஒரு நல்ல சூழ்நிலையிலே அவர்கள் பயத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டார்கள். எங்களுக்கும் பயத்தை நீக்கி விடுதலை கொடுத்து சமாதானத்தை தாரும். இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே. ஆமென், ஆமென்.